நம்ம சிவசூத்திரம் பார்த்துட்டு இருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு எடுக்கிறேன் நான். சிவசூத்திரங்களை மொத்தமா வகுத்து பிரிச்சிருக்கா. அது என்னத்தை தெரிவிக்கிறது அப்படின்ற அந்த பேசிஸை வச்சுட்டு அத 8 விதமான இதுவா பிரிச்சிருக்கா. முக்கியமா சிவசூத்திரங்கள்ன்றதே அல்டிமேட் ரியாலிட்டியா நாம் மாறுவதற்கு, நாம் முழுவதாக பரிமாற்றம் அடைவதற்கு சிவனாலேயே உபதேசிக்கப்பட்டது. பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூட அவருடைய மொத்த நூல்களையும் பார்த்தா சிவசூத்திரங்களுக்கு அப்படியே சிவசூத்திரங்கள் மாதிரியே இருக்கும். சிவமே தான் ரமண பகவானா நம்மளுக்கு உபதேசிச்சிருக்குதுன்றது சிவசூத்திரங்களை பார்க்கும்பொழுது ரமணருடைய நடை, அவருடைய வழிமுறை, அவருடைய பேஸே பார்த்தேன்னா மகாயோகம் அப்படின்வார். மகாயோகம்னா என்னன்னா தனித்தனியான ராஜயோகம் கிடையாது, ஞான யோகம் கிடையாது, பக்தி யோகம் கிடையாது. இதெல்லாம் கடந்து இதையெல்லாம் செய்யும் அகந்தையே அழித்தல் தான் மகாயோகம். சிவபெருமானுடைய அத்தனை தத்துவ ஆராய்ச்சியா அவர் கொடுத்த சூத்திரங்கள் அத்தனையும் பார்த்தா சமஸ்கிருதத்துல ஞான சார விசாரப்படலம் அப்படின்னு சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசிச்சது வந்திருக்கு. அப்புறம் ஆன்ம சாட்சாத்கார பிரகரணம் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு சிவபெருமான் அருளிய வழிமுறைகள் எல்லாமுமே டெக்னிக்ஸ் உடைச்சு உடைச்சு வெளிப்படையா நேர சொல்லியிருப்பார். அத பகவான் ரமண மகரிஷி மொழிபெயர்த்திருக்காரு. இதையெல்லாம் தவிர்த்து பகவானே கொடுத்த அவருடைய நூல்களான உள்ளது 40, உபதேச உந்தியார், அந்த வகைரா மொத்தமும் பார்த்தா சிவனும் அவரும் வேற இல்லைன்ற மாதிரி அந்த மகா யோகத்தை தான் உபதேசிச்சிருப்பார். சிவனும் எந்த விதமான சடங்கு, ரிச்சுவல்ஸ், பூஜை இவைகளெல்லாம் தாண்டிய உபதேசமா தான் இருக்கும். நேரடியா அவர் பிடிக்கிறது அந்த கரணத்துல மெயினா அகந்தை பிறவி சுழலா டிரான்ஸ்மைக்ரேட்டரி எக்ஸிஸ்டன்ஸ். அந்த டிரான்ஸ்மைக்ரேட்டரி எக்ஸிஸ்டன்ஸ் ஒழிச்சு கட்டுறதுக்கு உண்டான வழிமுறையான அகந்தையை நிர்மூலம் பண்றது, அகந்தையா இருக்கிற மனத்தை நிர்மூலம் பண்றது, அகந்தையா இருக்கிற புத்தியை நிர்மூலம் பண்றது, இத சுத்தியே தான் சிவபெருமானுடைய உபதேசமும் இருக்கும், பகவான் ரமண மகரிஷியினுடைய உபதேசமும் இருக்கும். அதனாலதான் நம்ம இப்ப சிவசூத்திரங்களே சிவனாலேயே நேராக உபதேசிக்கப்பட்டு காஷ்மீர் சைவீசத்தில் கொடுக்கப்பட்ட அதனுடைய முதல் அடிப்படை ஃபர்ஸ்ட் அல்டிமேட் ரியாலிட்டின்றது சிவமே. சிவம்ன்றது பியூர் அவேர்னஸ், அறிவு ஒளி. அறிவு ஒளின்னா ஒளிர்தல்னாலே இந்த ஸ்தூல வெளிச்சமே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அப்படின்னா அந்த சிவ ஒளின்றது, அறிவு ஒளின்றது எப்படி சர்வ வியாபகமா அதே இடத்துல ஒளிந்து கொண்டே இருக்குது. இந்த தொடர்ச்சின்ற வார்த்தை ஏதோ ஒரு டைம்ல கண்டினியூட்டி மாதிரி குறிப்பிடுறது. தொடர்ச்சியே கிடையாது இங்க. சதா ஒளிர்தல், சதா ஸ்புரித்தல். அதனாலதான் நம்ம உணர்வு அற்ற தருணங்களே கிடையாது. மனித பிறவியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவரும் பார்த்தோம்னா மனது ஆழ்ந்த உறக்கத்துல இல்லாம இருக்கும். மனது இல்லையே தவிர மனது உணர்வுக்குள் ஐக்கியமாகி இருக்கிறது. அதே போல கனவு நிலை, தனியாக பௌதீக உடலே தேவையற்று தனியாக மனம் தனக்குத்தானே காண்பவனாகவும் காட்சிகளாகவும் காணும் தன்மையாகவும் கனவை கண்டு கொண்டிருக்கின்றது. இது இன்னொரு நிலை. மனம் இல்லாத நிலையே இல்லை. அப்புறம் விழிப்பு நிலை. விழிப்பு நிலை கேட்கவே வேண்டாம். இந்த பௌதீக உடல்ல நாம் வேறுபட்டு நிற்கிறோம், மற்ற உயிர்களை அந்நியமா பார்க்கிறோம், உலகத்தையும் அந்நியமா பார்க்கிறோம். ஆனா தொடர்ந்து நினைப்பு மரப்புகளாக, உணர்ச்சி மயங்களாக, இந்த உடல் உணர்ச்சி மயங்களாக, அப்புறம் ஞாபக மயங்களாக 3 காலங்களாக பிரிந்து செயல்படும் தன்மையாக விழிப்பு நிலை பூரா மனம் இருந்து கொண்டிருக்கின்றது.
இந்த மனம் கனவிலையும் நனவிலையும் தோன்றி ஆழ்ந்த உறக்கத்தில் மறைந்து கொண்டிருக்கின்றது. இந்த நனவு கனவுல கூட அப்படியே காட்சிமயமா, அப்படியே திக்பிரமையா அப்படியே நின்றுட்டே இருக்கு. இப்படி பலவிதமா இவைகள் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றனவே அன்றி அந்த உணர்வுன்றது தோன்றுதல் மறைதல் அற்று பூரணமாக இருக்கின்றது. இதுதான் அந்த 4வது நிலைன்னு சொல்றான். அதுக்கு ஏன்னா அதுல காட்சி கிடையாது, அதுல குணத்தினுடைய மனத்தினுடைய ஆபரேஷன் கிடையாது, குணத்தினுடைய ஆபரேஷன் கிடையாது, சென்சஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால குறிப்பிட்டு அதுக்கு பெயரே கொடுக்க முடியாது. அதனாலதான் என்ன சொல்லிட்டா 4வது நிலைன்னு துரியம், சதுர்த்தி, 4th அப்படின்ற மாதிரி 4வது நிலையா சொல்லியிருக்கு. ஆனா அந்த 4வது நிலையின் மேல்தான் இந்த 3 நிலைகளும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. இதுல ரொம்ப சூக்ஷ்மமா சிவபெருமானும் சரி, நம்ம ரமண பகவானும் சரி, 2 பேரும், ரமண பகவானே சிவனும் தான், அவரே சிவன் தான். இவ 2 பேரும் சொல்றது எப்படின்னா, இந்த தூக்க நிலையை நன்னா தூக்க நிலையை கொண்டு வா. ஏன்னா தூக்க நிலையை கடந்ததுதான் அந்த துரிய நிலை. எல்லாம் ஃபுல்லா பிராக்டிகல்ஸ். 2 பேர் பேசுறதும் 100% பிராக்டிக்கல். மனத்தை ஒழிக்கிறதுக்கு, புத்தியை ஒழிக்கிறதுக்கு. ஏன்னா புத்தின்னு ஒரு தனி எழுச்சி இங்க கிடையாது. அதனாலதான் இந்த தூக்கம் மாதிரியான இடத்துக்கு நிக்க வேண்டியதா இருக்கு. தூக்கம் மாதிரியான இடத்துக்கு நிக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? மனத்தினுடைய எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. புத்தியானது அகந்தை மயமாக தொடர்ந்து கணித்து கொண்டிருத்தல்லாம் இருக்கவே கூடாது. இது சர்வசாதாரணமா விழிப்பு நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது. இங்கேயே நீ பிடிக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும்ன்றத திட்டமிட்டு 2 தன்மையா இருக்கிற சிவபெருமானும் ரமண பகவானும் மாத்தி மாத்தி அதையே தான் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப எளிது, ரொம்ப எளிதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப சிவத்தினுடைய பாங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரமண பகவான் நிறைய செயல்கள் பார்த்தோம். இப்ப சிவன் பார்த்துட்டு இருக்கோம். சிவன் மொத்தமா ஃபர்ஸ்ட் அதனுடைய முக்கிய நோக்கமே என்னன்னா, சிவமாகவே அனைத்தும் பரிமாற்றம் அடைவது. இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன் ஆகுது. சிவமாகவே ஆகணும். அதாவது இந்த மன உணர்வுல இருக்கக்கூடாது, புத்தி உணர்வுல இருக்கக்கூடாது, தனி எழுச்சியா இருக்கக்கூடாது. ஏன்னா தனி எழுச்சி இல்லை. அதனால சிவமா ஆறுது. அல்டிமேட் ரியாலிட்டியா மாறுறதுதான் ஃபர்ஸ்ட் அதனுடைய நோக்கம். அதனுடைய 2வது ப்ராசஸ், அதாவது இப்படி வெறும் உணர்வையே பார்க்கறதுக்கு அனுகிரகிக்கப்படலைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அது சிவமே மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வேர்ல்டு ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி கிரியேஷன் ப்ராசஸ்லயே இருந்துட்டு இருக்கான். இப்ப நம்ம எல்லாம் கிரியேட்டட், தோன்றி உள்ளவர்கள். விழிப்பு நிலையில தனித்துவம் கொண்டவர்களாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். தனித்த உடல் நான் என்னுடையதுன்றதுதான் அதனுடைய பேஸ். அந்த பேஸ்ல எங்க இருக்கோம். ஆனா சிவம்ன்ற அந்த தன்மையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ அபண்டன்ட் ஆக்கி இந்த கிரியேஷனை தொடர்ந்து, அந்த தொடர்ந்துன்ற வார்த்தையை அட்வான்மெண்ட்னு வச்சுக்கோங்க எப்பவுமே. அதாவது படைக்கும் தருணம் இல்லாத நிலையே கிடையாது, இல்லாத க்ஷணமே கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல், இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்லப்படுற அவேர்னஸ்னுடைய 5 தொழில்களும் சாதா நடந்துட்டு இருக்கு. படைத்தல் நடக்கும்போது அழித்தல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. படைத்தலும் அழித்தலும் ஒண்ணுதான். போக போக பார்த்தா எல்லாம் ஐக்கியமாயி பியூர் அவேர்னஸ்ல தான் போய் முடியும். மூலம் ஒன்றே, இறைத்தன்மை ஒன்றே, மீதி எல்லாமுமே போய். ஆனாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ, அந்த அல்டிமேட் ரியாலிட்டின்றது இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாவே இருந்துட்டு இருக்கு. இந்த ப்ராசஸ நம்ம தெரிஞ்சிக்க அதுல தெளிவடைய என்ன ஆகும்னா, எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நிறைய கிடைக்கும். அதனாலதான் இந்த தத்துவ ஆராய்ச்சியை நம்ம பண்றோம். இப்ப இந்த 2வது ப்ராசஸ் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம்? அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்லப்படுற அந்த பியூர் அவேர்னஸ் எம்டியா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அனைத்து சக்திகளும் அங்கு தொழில்பட்டு கொண்டு, உற்பத்தி ஆகி கொண்டு தொழில்பட்டு கொண்டிருக்கின்றன.
அனைத்து சக்திகளும். நம்மளுடைய ஒரு நிலையான 3 நிலைகள்ல ஒரு நிலையான ஆழ்ந்த உறக்கத்துல நாம இருக்கும் பொழுது விழிப்பு நிலையில இவ்வளோ சேஷ்டைகளோடையும் கனவுகளை கண்டுகொண்டும் இருந்த அவர்கள் எங்கே சென்று ஒடுங்குகிறார்கள்? அந்த இடம் என்ன? வெறும் ஸ்டில்னஸ். அது எப்படி ஸ்டில்னஸா இருந்தா இப்படி சேஷ்டிக்கிற பிரபஞ்சமும் அந்த பிரபஞ்சத்துல உறவு கொள்கிற அந்த மனமும் எப்படி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க முடியும்? நினைப்பு மற்பக்கள் எண்ணில் அடங்காம வந்துட்டே இருக்கா இல்லையா? கடல்ல அலைகள் கூட அடங்கிடுமோ என்னவோ, மனத்துல எண்ண ஓட்டங்கள் அடங்காம வந்துட்டு இருக்கு இல்ல. சோர்ஸ தெரிஞ்சிருந்தாதானே அடங்க முடியும். தத்துவத்தை, இந்த கிரியேஷன் ப்ராசஸ புரிஞ்சிருந்தாதானே அது அடங்கும். ஒரு தனி மனுஷன் கிட்ட கூட கடல் தண்ணிய ஸ்பூன்ல எடுத்து எடுத்து வெளில கொட்டி தீர்த்திட முடியுமா? அந்த மாதிரி எண்ணங்களை தனியா அவன் ஒழிச்சிட முடியுமா? முடியவே முடியாது. அப்போ அவன் சோர்ஸ் எங்க இருக்குன்னு அவன் தேடியே ஆகணும். இது கிடையாது அப்படின்னு இதை உதாசீனப்படுற அளவுக்கு அவனுக்கு தெளிவு பிறக்கணும். அந்த தெளிவு கொடுக்கிற தன்மை தான் விசாரம். அதுல இந்த 2வது ப்ராசஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு ப்ராசஸ். அப்புறம் அதே சிவத்தினுடைய உபதேசத்துல 3வதா வர்றது பாண்டேஜ். எப்படி இந்த மேனிஃபெஸ்டேஷன், அதாவது தோற்றத்துக்கு வந்துள்ளவைகளாக ஒவ்வொரு புள்ளியில இருக்கிற சக்தியும், ஒவ்வொரு புள்ளியில இருக்கிற பொருட்களும், ஒவ்வொரு புள்ளியில இருக்கிற உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எப்படி பந்தமாக தன்னை சிக்கு போட்டுக் கொள்கிறது. தன்னைத்தானே நாம் சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மள யாரும் ஒண்ணும் பண்றது கிடையாது. நானுன்னு சொல்லி இந்த உடம்போட போடுற ஒரு பெரிய முடிச்சே அனைத்து முடிச்சுக்களுக்கும் காரணம். இதுதான் 3வது நிலை. எப்படி இந்த பந்தம், உண்மையில பந்தம்னு ஒண்ணும் கிடையாது, ஆனா பந்தப்பட்டு இருக்கிறோம். இந்த க்ஷணம் நமக்கு உண்மை தெரியல. சோ உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. எப்படி ஆழ்ந்த உறக்கம்னு அறவே உலகம், தனி இருப்பு, தனி மனம், தனி அகந்தை இல்லாமல் இருக்கோ, அந்த மாதிரி உலகம் உண்மைன்னு ஒண்ணு ஒரு தனிப்பொருள் இருக்கு. ஆழ்ந்த உறக்கம்னு ஒரு நிம்மதியான ஸ்டேட், 3 ஸ்டேட்ல ஒரு பெரு நிம்மதியான ஸ்டேட் எப்படி தனியா இருக்கோ, அது போல சிவம், பியூர் அவேர்னஸ், சிதாகாச அகண்ட வெளி அப்படின்ற ஒரு தன்மை இருக்கு. அதை நோக்கி போறதுக்கு தான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொன்னாரு. 2வது இந்த கிரியேஷன் ப்ராசஸ், தி மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்றார். இப்ப 3வது இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டடாவே மாறி இருக்கிறது தான் பந்தம். அந்த பந்தத்தையும் அவர் விளக்க போறார். அதுக்கப்புறம் லிபரேஷன். 4 மொத்தமே சிவம் தன்னை இதுதான் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் முழு பொருளா, உண்மை பொருளா இருக்கிற சிவம். அப்புறம் அந்த சிவமே இந்த சர்வ பிரபஞ்சமாவும் இருந்து விளையாடி கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களையும் பாருங்க. அதுவும் பிராணி வர்க்கத்துல பாருங்க. குரங்கு குட்டி போட்டு கொஞ்ச நேரத்திலேயே விளையாட ஆரம்பிச்சிடுது. மாடு கண்ணு போட்டு கொஞ்ச நேரத்திலேயே துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுது. நாய்க்குட்டிகள் பிறந்து கொஞ்ச நேரத்திலேயே கீன்னு கத்திட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா அப்படியே ஆட ஆரம்பிச்சு, காத்தால வெள்ளெல்லாம் பார்த்தேன்னா குதிச்சு குதியாட்டம் போடும். அப்படின்னா என்ன? சோர்ஸ்ல இருக்கிறது ஒரு பெரிய கழிப்பே அங்க சிவமா இருக்கு. பியூர் அவேர்னஸ்ன்றது சித்து கழிச்சுன்னு இருக்கு, தாண்டவம் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த சோர்ஸுக்கு போனாதான் தெரியும். நம்மளுடைய மூலம் ஸ்வரூபம் ஆனந்த மயமா இருந்தாலும், நம்மளுடைய பஞ்ச கோஷங்களா நம்மளுடைய இந்த கூறுகளை பிரிக்கிறா. உடல் பஞ்சகோஷ ஊருன்னு உடலை பிரிக்கிறா. அதுல வெளியில அவுட்டர் மோஸ்டா இருக்கிறது அன்னமய கோஷா, சரீரத்தால உணவால ஆக்கப்பட்ட பிண்டம் இந்த தேகம். உள்ளுக்குள்ள இருக்கிறது ஆனந்தமய கோஷா. அதுக்கு நெக்ஸ்ட் வளைவுல இருக்கிறது விஞ்ஞானமய கோஷான்றார். விஞ்ஞானம்னா என்ன? அங்கதான் எல்லாத்தினுடைய சயின்ஸும் இருக்கு. அந்த சயின்ஸை தான் இப்ப விவரிக்க போறார்.
சிவபெருமான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் விவரிக்க போறார். விஞ்ஞானமய கோஷால இருக்கிற புத்தியில தான் வந்து அகந்தை வந்து பிடிச்சுட்டு இருக்கு, ஆனந்தத்தை மறைச்சுட்டு. சொரூபமே ஆனந்தமா இருக்கும். நம்ம சென்டர்ல வந்து நாம் சிவமே, நம் சொரூபம் வந்து சிவமே, சிவத்துக்கு உண்டான 5 பஞ்ச கிருத்தியங்களும் நம் மூலமாகத்தான் நடக்கிறது. அத்தனை புள்ளியிலையும் ஒரு விதைக்குள்ள இருக்கிற ஒரு மணல் துகள் போல இருக்கிற அது வந்து அவ்வளோ கிரியேஷனை வச்சுட்டு இருக்கு. 5 பூதங்களோட கலந்து உறவாடி ஒரு குருத்தா, மாமரத்தனோட குருத்தா முளை விடுறது வெளியில, மாங்கொட்டை. அந்த மாதிரி பஞ்ச கிருத்தியங்கள், அதுவும் சிவம் தான். இங்க எனர்ஜி எல்லாமுமே சிவம், சக்தி எல்லாமுமே சிவம், ஃபோர்ஸஸ் எல்லாமுமே சிவம். அதனாலதான் ஒட்டு மொத்தமா அப்படி இருந்த அந்த சிவம் தன்னுடைய சக்தியாலேயே வேர்ல்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுற மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்கு இறங்குறது. அந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸே பந்தம் தான், தோற்றமே பந்தம் தான். இங்க வந்து தோற்றம்னா உடல் பிறப்பு மாத்திரம் இல்ல, உடல் பிறப்பா பிறக்கிற அகந்தை பிறப்பு, மனத்தினுடைய ஒரு எண்ணம் தோன்றுதல், மனத்துக்குள்ள அந்த எண்ணமாகவே நாம் வாழுதல், அதன் மூலமாகவே அந்த உடம்பை சென்டராக்கி மனம் செலுத்துகிற காரியத்தில் இறங்குதல், உலகத்தை உண்மையாக்குதல், தன்னையும் உண்மையாக்கிக் கொள்ளுதல். பரஸ்பரம் அஞ்ஞானத்தை பெருக்கிக்கிறோம் நம்ம உலகத்துல. ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லை அப்படின்றத அந்த பாண்டேஜ் மூலமா விவரிக்க போறாரு. கடைசியா வந்து மோக்ஷம்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்லுவார், மோக்ஷோஹி நாம ந ஏவ அந்யஹ ஸ்வஸ்வரூப பிரதனம் ஹீ தத்து அப்படின்னுவார். அதாவது மோக்ஷம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. மோக்ஷா ஆர் லிபரேஷன் இஸ் நத்திங் எல்ஸ் பட் the awareness, the spontaneous awareness of one's own true nature. Moksho hi nama na eva anyaha swaswarupa pratanam hi tat. Moksha or liberation is nothing else but the spontaneous awareness of one's true nature. And the true nature is the Shiva. Absolute lordship, absolute freedom. அதனால்தான் சித்து வந்து தக 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 தகன்னு எப்படி இப்ப இந்த சூரிய வெளிச்சம் வந்து பகல் பூரா இந்த பூமி பூரா எப்படி பரவி அப்படியே எல்லா இடத்துலயும் கிரியேஷனா இருந்துட்டு இருக்கு. அத போல அனந்த கோடி கலர்களை உற்பத்தி பண்றதா இல்லையா? அது வெளிச்சம் வந்த பிறகு இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் எப்படி தெரியுது, எப்படி புதுசா பிறக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஆன்மச்சூரியனான அந்த சிவம் வந்து ஒவ்வொரு புள்ளிலையும் தக 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 தகன்னு அலைவ் அவேர்னஸ். அந்த தக தக தகன்னு அந்த ஜொலிக்கிற விதம் தான் அதனுடைய கிரியேட்டிவ் ப்ராசஸ். நம்ம வந்து சூக்ஷமத்திலையும் அதிசூக்ஷமமானதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மைக்ரோஸ்கோப் எல்லாம் இங்க உதவாது. வானத்தை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப்பை யூஸ் பண்றா. இந்த மாதிரி அதையும் விட நுட்பமானதுதான் மனித மனம். அதனால்தான் சத்தம்சமே மிளறணும். சூக்ஷமத்திலையும் அதிசூக்ஷமத்துக்கு போகணும். அதுக்கு உண்டான சூத்திரங்கள் எல்லாம் பின்னி பிணைஞ்சு ரொம்ப அழகா சொல்ல போறார். நம்ம இந்த பிராட் ஹெண்டிங்க இப்ப பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன, அல்டிமேட் ரியாலிட்டி, அதை முடிச்சிட்டோம். இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு ப்ராசஸ், அதை பார்க்க போறோம். மூணாவது வந்து இந்த வேர்ல்டு ப்ராசஸ் வந்து பந்தப்பட்ட மாதிரி, ஆனா உண்மையில மேனிஃபெஸ்டேஷனே இல்லைன்னு தான் போய் முடிய போறது. இங்க வந்து தோற்றமே இல்லை. தோற்றம் இருந்தாதானே மறைப்பு, பிறத்தல் இருந்தாதானே இரத்தல். அதனால அதுக்கு அப்படியே ஜம்ப் பண்ண போறோம். இப்ப இந்த தத்துவத்தை பார்ப்போம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ப்ராசஸ் பார்ப்போம். இட் இஸ் த ஸ்வபாவா ஆர் வெரி நேச்சர் ஆஃப் அல்டிமேட் ரியாலிட்டி டு மேனிஃபெஸ்ட். கிரியேட்டிவிட்டி இஸ் ஆஃப் த வெரி எசன்ஸ் ஆஃப் டிவினிட்டி. ஏன் தூக்கத்தை வந்து கொண்டாடுறா? அகங்காரம் அச்சம் தனை அடக்கி அறிவோடு தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அறிவோடு தூங்கு. அறிவோடுன்னு என்ன? அறிவான விட்டுறாத. அந்த அறிவான் மேல எந்த எண்ணங்களும் கிடையாது, எந்த உணர்ச்சிகளும் தனித்த உணர்ச்சிகளும் கிடையாது. எண்ணங்கள் உணர்ச்சிகள் தான் வந்து உடல் பிளஸ் உலகம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்க அறிவான் கிட்ட கிடையவே கிடையாது.
அவன் வந்து எப்படி வெற்று ஆகாயத்துல சூரிய வெளிச்சம் அப்படியே பளீர்னு பிரகாசிக்கிறதோ, வானத்தையே ஒரு நீலவானம் மாதிரி காமிக்கிறதோ, உண்மையில் எந்த கலரும் இல்லாத வானத்துக்கு ஒரு நீலத்தன்மையை கொடுக்கிறதோ, அந்த மாதிரி இதுதான் டிவினிட்டி. டிவினிட்டி வந்து அதனுடைய தெய்வீகத்தன்மை அப்படின்னாலே வந்து ஒளிருதல், 5 கிருத்தியங்கள் அதுல நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து தாட்ஸ் எல்லாம் நிறுத்தறதுக்கெல்லாம் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. திங்கர் யாருன்னு அந்த சிவத்தை கண்டுபிடிக்கணும். திங்கர் சிவன் தான். நம்ம காதுல எண்ணங்கள் ஒலிச்சுன்னு இருக்கு, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள ஒலிச்சுன்னு இருக்கு, வார்த்தைகள் ஊர்ந்து ஒலி வடிவமாக சென்று கொண்டிருக்கின்றன. நம்மளுடைய மன ஆகாசத்துல ஒலி பிரபஞ்சமா அது இருந்துட்டு இருக்கு, நாத பிரபஞ்சமா இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்னுடைய நாதம் நான் நினைச்சுட்டு இருக்கேன். அத வந்து நான் என்னுடைய நாதமா நான் நினைச்சுட்டு இருக்கேன், என்னுடைய நினைப்பா நான் மாத்திக்கிறேன். ஏன்னா எப்ப பாரு ஒரு எண்ணம் வரத்துக்கு முன்னாடியும் நான் உடலாதான் இருக்கேன், உடல் மூலமா உலகத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கேன், உலகம்னு எதற்கு ஏதோ பூமி பிரபஞ்சமா இருக்க மாதிரி நான் நினைச்சுட்டு இருக்கேன். 5 சென்சஸ் மூலமா தொடர்ந்து வந்து ஒரு எண்ணம் இல்லைன்னா கூட அங்க மைண்ட் இருக்கு. 5 சென்சஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் இன் ஆபரேஷன். அதனாலதான் இங்க மௌனம்ன்றது வந்து விதவிதமான ஸ்டெப்ஸா நம்ம பழகணும். ஃபர்ஸ்ட் வந்து கண்கள் மூலமா காட்சிகளுக்குள்ள தொடர்பை துண்டிக்கணும், கான்டாக்டை துண்டிக்கணும். ரோட்ல ஒரு வேலையா நடந்து போறோம், ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு வரோம்னா கண்கள் வந்து உள்ளேயே வச்சுட்டு இருக்கணும். வெறும் டிராபிக் சென்ஸ் மாத்திரம் இருக்கணும், சேஃப்டிக்கு மாத்திரம் இருக்கணும். இதெல்லாம் அதிநுட்பமான சாதகங்கள், இதெல்லாம் விழிப்பு நிலையில பண்ணிட்டே இருக்கணும். அதே மாதிரி காதுகள் மூலமா எந்த வெளியிலேருந்து வர ஒலியும் உதாசீனப்படுத்தி உள்ள நுழைஞ்சா கூட அதுக்கு இன்டிஃபரன்ஸா இருக்கணும், உதாசீனமா இருக்கணும். இப்படி பழக 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 வெளி ஒலிகள், தேவையற்ற ஒலிகள் வரவே வராது. ஏன்னா உலகம்னு ஒண்ணு தனியா இல்லை, பெரிய சிவம் சர்வமா வியாபிச்சிருக்கு. அதுல இந்த தேகம் வந்து 5 புலன்கள் மூலமாகவும், தனித்த திங்கிங் கெப்பாசிட்டி மூலமாகவும், இன்டெலக்ட் மூலமாகவும் உலகத்தினோட தன்னைத்தானே புரியாம பிணைச்சுட்டு இருக்கு. எல்லாமுமே உலகம், உடல், உயிர், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாமுமே சிவத்தன்மை கொண்டது அப்படின்ற ஒரு பாரடைம் ஷிஃப்ட், பரிபூர்ண பரிமாற்றம் வந்து நடக்கணும். அதனாலதான் சிவம் வந்து எப்படி இந்த பிரபஞ்சமானாலே நம்மளுடைய தோற்றமும் இதுல இன்க்ளூடட். அதெல்லாம் இன்னும் டீப்பா வரப்போறது. அதை நம்ம ஸ்டெப்பா பார்க்க போறோம். இதுலதான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வேர்ல்டு ப்ராசஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அதையும் வந்து 8 விதமா பிரிக்கிறார் சிவபெருமான். அதை வந்து உபதேசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இந்த கிரியேஷன் 5 கிருத்தியங்கள் எப்படி நடந்துட்டு இருக்கிற விதம், தன்னுடைய சொரூபத்திலேருந்து தன்னுடைய சொரூபத்துக்கு அந்நியம் இல்லாம இந்த 5 கிருத்தியங்களை, இந்த 5 தொழில்களையும் படைத்தல், வாழ வைத்தல், இருக்க வைத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல், ஒளிருதல். அஸ்தி பாத்தி கூட பெரிய தன்மை. அஸ்தி பாத்தி தான் இருந்து ஒளிர்வது. அஸ்தினா இருத்தல், பாத்தினா ஒளிர்தல், இருந்து ஒளிர்தல். மொத்தம் 7 கிருத்தியங்கள். இந்த முதல் 2 கிருத்தியங்கள் இருத்தல் ஒளிர்தல்ல தான் மீதி 5 கிருத்தியங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த 5 கிருத்தியங்கள்ல அதிசூக்ஷமமா சிவமே சிவத்தன்மையிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்ச அளவுல, பேரிருப்பு அளவுல இருக்கிற அனுபவங்கள் என்ன, அனுபவ நிலைகள் என்ன, அதாவது சிவத்தினுடைய அனுபவங்கள் என்ன. பொறுமா, சிவத்துக்கு இப்போ நம்ம மனுஷான்றவர்களுக்கு அனுபவங்கள் என்ன? 3 நிலை தான் அனுபவங்கள். இதுக்கு மேல நிலைகள் கிடையாது. அந்த நிலைகளை பத்தி தான் அவர் சொல்றாரு. இது நிலைகளே அல்ல, என்னுடைய நிலை தான் உன்னுடைய நிலை அப்படின்னு சிவம் தன்னைத்தானே உபதேசிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனுஷாளுக்கு எப்படி 3 நிலைகள் அவ சிக்கின்னு இருக்காளோ, சிவம்ன்றது வந்து சிக்கிக்கல. ஃப்ரீடமே பெரிய நிலை.
சுதந்திரமே பரிபூர்ண களிப்பு, பரிபூர்ண ஆனந்தம். இப்போ மாடு கண்ணுக்குட்டி போட்ட உடனே அந்த கூட்டுக்குள்ளேந்து அது வெளியில வந்து விழுந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல என்ன ஆகுது, துள்ளி துள்ளி இந்த அகண்ட ஆகாச மண்ணுல துள்ளி குதிச்சு ஓடுறது. ஃபர்ஸ்ட் அது ஒரு விடுதலையா இல்லையா? பிறப்பு மூலமா எங்கேயோ கூட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள இருந்த தன்மைக்கு முதலாக அந்த கண்ணுக்குட்டியினுடைய கண்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அதனுடைய அவயவங்கள்னு சொல்லப்படுற கால்கள், மீதி இருக்கிற அந்த பஞ்ச புலன்கள் எல்லாமே வந்து தனி உடம்பையே கழிக்கிறதா இல்லையா? நாம கூட தூங்கி சுகிக்கிறோமா இல்லையா? நன்னா தூங்கினா சுகமயமா இருக்கோமா இல்லையா? நன்னா சாப்பிட்டோம்னா சுகமயமா இருக்கோமா, திருப்தியா இருக்கோமா இல்லையா? இந்த மாதிரி நுணுக்கமான விழிப்பு நிலை, இந்த விழிப்பு நிலை ஒரு சைடு வாழ்க்கையிலே இப்படி இருக்கோம்னா, இன்னும் சிவம்ன்றது வந்து சர்வ தொழில்களையும் பண்றது, அதனுடைய யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்சஸ் எதனால செய்யப்பட்டுள்ளது அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். 8 விதமா பிரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது பிரபஞ்ச அளவுல அவருடைய அனுபவங்கள், சிவபெருமானுடைய அனுபூதி நிலை பிரபஞ்ச அளவுல, ஒருமா டோட்டாலிட்டின்ற அளவுல அவர் இப்படி இருக்கார். அப்புறம் 2வது என்னன்னா the tattvas are principles of the limited individual experience. ஒரு புள்ளி, ஒரு புல் அப்படி தோன்றி இருந்து அப்புறம் சருகாகி மறைகிறது இல்லையா? அதனுடைய அனுபவங்கள் என்ன? பொறுமா சக்தியில ஒரு பரமாணு, ஒரு ஆட்டம், ஒரு மாலிக்யூல், ஒரு செல், இதனுடைய அனுபவம் என்ன? இதுதான் வந்து இண்டிவிஜுவல், லிமிட்டட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டல் காஸ்மிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன சிவம் தன்னைத்தானே எல்லாமாக இந்த காஸ்மாஸாகவே மாற்றி ஒவ்வொரு புள்ளியிலும் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸா எப்படி தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது அப்படின்றது அது 2வதா பிரிகிறது. அப்புறம் வந்து 3வது the tattvas of the limited individual. இங்க வந்து ஜீவர்கள் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ தனிமையா கொண்டாடுறது பேரு இண்டிவிஜுவல் பேரு இல்லையா? எனக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இண்டிவிஜுவலுக்கு தானே எக்ஸ்பீரியன்ஸ். திருப்பி இங்க இண்டிவிஜுவல்னா என்னன்னு அவர் சொல்றார். ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னாலே சென்ஸ் எதுக்கு இருக்கோ, அதாவது ஃபீலிங், உணர்ச்சி, தனித்த உணர்ச்சி. இப்ப தாவரங்களுக்கெல்லாம் உணர்ச்சி இருக்கு. ஒரு செல் அமீபாக்கு வந்து புலன்கள் கிடையாதே தவிர, கண்ணு காது மூக்குன்னு கிடையாதே தவிர, ஃபீலிங்ன்ற ஒரு உணர்ச்சியிலேயே 5 புலன்களும் அமைஞ்சிருக்கு. பொறுமா இந்த மைக்ரோஸ்கோப்ல இவ என்ன பண்ணுவா, அந்த நீடில வச்சு அப்படி தொடும்போதே அது சுருங்கும். தொட்டார் சுருங்க மரத்துக்கு அந்த இலை இருக்கிற அந்த இதுக்குள்ள அப்படி விரல தொட்டோன்னு டப்புன்னு மூடிக்கும். உணர்ச்சி இருக்கா இல்லையா அங்க? அந்த மாதிரி இங்க வந்து ஆட்டம், மாலிக்யூல், செல்லு எல்லாத்துலயும் உணர்ச்சி மயமா இருக்கு. இது எல்லாமுமே ஜீவர்கள். பொறுமா அதுக்கு உலகங்கள் இருக்கு. இங்க வந்து நிறைய விதமான லோகங்கள் இருக்கு. எல்லாமே என்ன விதமான லோகங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்ப வந்து the tattvas of the limited individual. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன், இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தை பத்தி சொன்னேன். இங்க வந்து இண்டிவிஜுவலே எப்படி படைக்கப்படுகிறான் அப்படின்னு 3வது ஸ்டெப். அப்புறம் 4வது அதனுடைய பரிமாற்றம் என்னன்னா the tattvas of mental operation. மைண்ட் வருது. அதாவது சிவத்துக்கும் பொய்யான இந்த ஜட உலகத்துக்கும் நடுவுல வந்து மைண்ட் வருது. இதுதான் தத்வாஸ் ஆஃப் மென்டல் ஆபரேஷன். இங்கேருந்து தான் வந்து புத்தி, அகங்காரம், மனசு இதெல்லாம் படைக்கப்படுறது. இது வந்து 4வது. இதே அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வேர்ல்ட் ப்ராசஸ்ல 5வது என்னன்னா த தத்வாஸ் ஆஃப் சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வந்து புலன் வழியா அடைகிற அனுபவங்கள். கண்ணுன்ற புலன் வந்து நம்மளை எப்படி கூட்டி கொடுத்து சிக்க வைக்கிறது. முதல்ல அப்படியே கேஷுவலா தான் பார்த்தோம். அப்புறம் அது டிசைராவே மாத்துறதா இல்லையா? அந்த கரணங்களை போய் பிடிச்சுக்கிறதா இல்லையா? திரும்பி ரிப்பீட்டடா ஒரு பொருள் மேல செலுத்தின பார்வையானது அப்படியே அந்த மனசையே கொள்ள கொண்டு போயிடுறதா இல்லையா? இதுதான் வந்து
தத்வாஸ் ஆஃப் சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இது 4, இது 5, 6, 7, மொத்தம் 3 இருக்குதுல. தத்வாஸ் ஆஃப் சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தா என்னன்னா, ஃபர்ஸ்ட் தி 5 பவர்ஸ் ஆஃப் சென்ஸ் பர்செப்ஷன். பவர், சக்தி, அதாவது பார்க்கும் திறன், கேட்கும் திறன். திறன் நீங்க பாத்தீங்கன்னா நாக்குல இல்ல, சுவைக்கும் திறன் நாக்குல இல்ல, நாக்கு மூலமாக அது வெளிப்படுகிறது. ஆனால் உள்ள இருக்கிற ஸ்பிரிட் தான் அதை அனுபவிக்கிறது. இப்போ நம்ம இதனுடைய நுட்பத்தை இப்போ கண்களால பார்க்கிறோம், காட்சிகள்ல இருக்கிற கலர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அதுல இருக்கிற மென்மை, கடினத்தன்மை, நீர்த்தன்மை அப்படின்னு எல்லாத்தையுமே கண்கள் மூலமாவும் பார்க்கிறோம், தொடுகை உணர்ச்சி மூலமாவும் பார்க்கிறோம். எல்லாம் அதிநுட்பமா இருக்கு. ஆனா இந்த தன்மைகள்னு சொல்லப்படுற அந்த திறன்கள் எல்லாம் பவர். அதே போல இந்த மோட்டார் நர்வ்ஸ் சொல்லுவா, அதாவது கர்மேந்திரியங்கள், திட இயக்கங்களுக்கு கை, கால்கள், பாணி, பாதம், பாயு, உபஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 விதமான கர்மேந்திரியங்களுக்கு உண்டான திறன்கள். கர்மேந்திரியங்கள் வேற, கர்மேந்திரியங்களோட திறன்கள் வேற. இந்த திறன்கள் எல்லாம் ஆளுமை பண்றது மனம். அந்த மனத்தை ஆளுமை பண்றது அகங்காரம். அந்த அகங்காரத்தை ஆளுமை பண்றது புத்தி. அதனாலதான் விஞ்ஞானமய கோஷத்துல புத்தி ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்ம உண்மைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு டீப்பா போறோமோ மனமே எகிரி போயிடும், காணாம போயிடும், புஷ்ன்னு போயிடும், இடம் இல்லாம போயிடும். நுணுக்கத்திலையும் நுணுக்கமா நீங்க சிவமாவே போய் ஒவ்வொரு சின்ன சின்ன ஒரு அசைவுல ஒரு சிவத்தன்மையை, உணர்ச்சியை போய் நேர போய் நின்றுட்டேன்னா எப்படி பிறப்பு இருக்கும் உங்களுக்கு? அதனால தத்துவ ஆராய்ச்சியிலேயே தெளிவு, தத்துவ ஆராய்ச்சியிலேயே மனம் கொல்லப்படுகிறது. இப்படி 5, 6, 7 இது 3மே 5 the power of sense perception, அதாவது ஞானேந்திரியங்கள்னு சொல்லப்படுற ஞானத்தின் மூலமாக. கண்கள் ஞானமா இருக்கு. அதாவது ஒரு காட்சியை பார்க்கும்போது அது எந்த விதமான பொருள், எந்த விதமான கலர்களை கொண்டிருக்கு, எந்த விதமான இந்த தன்மையை கொண்டு வந்திருக்குன்னு எல்லா விதமான கணித்தல்களையும் அதை பண்றது. அந்த மாதிரி the powers of sense perception, the powers of action, இந்த கர்மேந்திரியாஸ்னு சொல்லப்படுற கர்மேந்திரியங்கள், அதனுடைய திறன்கள். அதுக்கப்புறம் 5 தன்மாத்திரா. அதாவது தன்மாத்திரான்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு ஒரு காட்சியை பார்க்கிறோம், இல்லாட்டி ஒரு சத்தத்தை கேட்கிறோம்னா அந்த சப்த தன்மாத்திரான்னு இருக்கு. அதாவது தத் பிளஸ் மாத்திரா, அந்த அளவுக்கு உண்டான அந்த ஒலி அளவுக்கு உண்டான சத்தம் தான் அந்த சப்த தன்மாத்திரா. அந்த சப்த தன்மாத்திரா தான் பிறவியை கொடுக்கிறது. நீங்க எதை கேட்டீங்களோ அதுவாகவே மாறுகின்றீர்கள். எதுவாகவே மாறினீர்களோ அது தானாகவே வெளிப்பட்டாக வேண்டும். புரியுதா? சயின்ஸ் எப்படி இருக்குன்னா, எந்த ஒலியை கேட்கிறோமோ, சத்சங்கத்தை கேட்டுட்டே இருக்கோம்னா என்ன ஆயிடுது? மனம் ஒளிமயமா ஆயிடுறது. மனம் தனித்த மனமா இல்லாம ஒளிமயமான மனமாயிடுது. இந்த ஒளிமயமான மனம் கூட வெளியில வந்தாகணும். இப்படி இது நடக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு தத் மாத்திரா, அந்த அளவுக்கு உண்டான சப்தத்துக்கு உண்டான சப்த தன்மாத்திரா, ரூப தன்மாத்திரா, துவக் தன்மாத்திரா, தொடுகை உணர்ச்சி, ரச தன்மாத்திரா, கிரகண தன்மாத்திரா அப்படின்னுட்டு இந்த மாதிரி 5 விதமான தத் மாத்திரா, அந்த அளவுக்கு உண்டான இவைகள் தான் ஆக்சுவலா என்ன பண்றது, ஒவ்வொரு பிறவிக்கும் எது காரணம்னு பார்த்தா புரியாஷ்டகான் ராவா. அதாவது தத்வாஸ் ஆஃப் மென்டல் ஆபரேஷன் இருக்கு இல்லையா, புத்தி, அகங்காரம், மனம். அப்புறம் இந்த 5 விதமான கான்டாக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ற அந்த அளவுகளுக்கு உண்டான தன்மாத்திரைகள்னு சொல்லப்படுற பஞ்சபூதங்களோட வச்சுக்கிற கான்டாக்ட். ஒளி மூலமா தான் காட்சிகள் அத்தனையும் தெரியணும். அந்த அளவுக்கு ஒளியை கண்கள் எடுக்கிறது, கான்டாக்ட் பண்ணிக்கிறது, தக்க வச்சுக்கிறது, அதை வச்சுண்டு நினைவுல பதிச்சுக்கிறது. எங்க? புத்தி, மனம், அகங்காரத்துல பதிச்சுக்கிறது. அதனாலதான் இந்த 5 தன்மாத்திரைகள், 3 அந்த கரணங்கள், புத்தி, அகங்காரம், மனம், இது 8ம் சேர்ந்துதான்
இந்த தேகத்தை இந்த இடத்துல போட்டுட்டு ராத்திரி தூங்கவும் போறது, அடங்கியும் இருக்கு, இன்னொரு பிறவியும் எடுக்கிறது. இவைகள் எல்லாமே வந்து திறன்கள், பவர்ஸ், சக்தி. நம்ம பிறவிகள் எல்லாமே என்ன? அன்எக்ஸ்டிங்விஷ்டு, அன்ரியலைஸ்டு சக்திகள். அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சக்தி தான் என்னுடைய பார்வையா இருக்கு, எனக்கு தெரிகிற காட்சியினுடைய கணித்தல்கள் எல்லாம் கண்கள் மூலமாக, அந்த ஒளி தன்மாத்திரைகள் மூலமாக புத்தியானது பகுத்து அகங்காரத்துக்கு ஓனர்ஷிப் கொடுத்து மனமாக அந்த டேட்டா ப்ராசஸிங் சென்டராக அங்க வச்சுட்டு ஓயாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் இங்க வந்து நிறைய நுணுக்கமான சாதகங்கள்லாம் நம்ம வந்து இதுல இருந்து கத்துக்கலாம். நிறுத்தி 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 பிளாக் பண்ணி எதெல்லாம் எப்படியெல்லாம் இந்த 5 சென்சஸை வந்து ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு பர்பஸும் இல்லை. தூக்கத்துல எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும் தேகம். அதுதான் சமாதி அனுபவம். சமாதி வந்து டெத் இல்ல, டெத்லெஸ்னஸே அது. தூக்கம் வந்து டெத்து, சமாதி டெத் இல்ல. சமாதி வந்து வாழ்வான வாழ்வு, பெரிய வாழ்வு. அதனாலதான் சமாதி பழகுறோம். இப்ப இந்த விளக்கங்கள்லாம் நிறைய நம்மள சமாதிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப வந்து நம்ம வந்து 5, 6, 7 இது 3 வந்து தத்வாஸ் ஆஃப் சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வந்து புலன்கள் மூலமாக அடைகின்ற அனுபவங்கள். இந்த வேர்ல்டு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்ல இந்த மாதிரி தன்மைகள், இந்த 8 தன்மைகள்னா இந்த வேர்ல்டு ப்ராசஸ், இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வேர்ல்டு ப்ராசஸையே நிர்ணயிக்கிறது. அப்புறம் வந்து 8வது த தத்வாஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, அதாவது ஆப்ஜெக்டாவே. இப்ப நம்ம வந்து அசைவன அசையாதன, உயிருள்ளவை உயிரற்றவை, அப்புறம் புலன்கள் உள்ளவை புலன்கள் அற்றவை, இப்படின்னு வந்து சராச்சர பிரபஞ்சத்தை நம்ம பிரிச்சிருக்கோம். இதுல ஒவ்வொரு புள்ளியிலையும் இந்த மெட்டீரியாலிட்டின்னு சொல்லப்பட்ட மேட்டர், அந்த மேட்டருக்கு வந்து மூலக்கூறு எது? பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரைகளாக நமக்குள்ள மனத்துல பதிஞ்சு ஜென்மாந்தரங்களுக்கு நிறைய கான்பிகரேஷன் கொண்ட மனமாக நம்மளை ஓயாமல் இருக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது, வாழ்பவர்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றது. உண்மையில் நாம் தனித்து வாழ்பவர்களே அல்ல. சுரூபம்ன்ற ஒரு உண்மைதான் நம்மளுடைய சிவத்தன்மையான, அந்த தன்மைதான் நம்மளுடைய உண்மையான இருப்பு. அதை நோக்கி போறதுக்கு இந்த தத்துவங்கள் வந்து எப்படி 8 விதமான அனுபவ நிலைகளாக, இந்த தத்வாஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி தான் வந்து 5 பூதங்களை பற்றிய தத்துவம். இப்ப பாத்தீங்கன்னா மெட்டீரியல் மேட்டர்ன்றது கடைசி 8வதா தான் வருது. அதுக்கு முன்னாடி வருது நம்மளுடைய சென்சஸை பத்திய விஞ்ஞானம் வருது. அதுக்கும் மேல இருக்கிறது வந்து அந்த கரணங்கள் சொல்லப்படுற தத்வாஸ் ஆஃப் மென்டல் ஆபரேஷன், அதாவது உள்ளே இருக்கும் மனம் புத்தி அகங்காரம் இவைகளுடைய உற்பத்தி, இவைகளுடைய பொய்யான இருப்பு, இவைகளால் கட்டப்படுகின்ற உலகத்தினுடைய பொய்யான இருப்பு, இதை பற்றிய தத்துவங்கள். அதுக்கும் மேல இருக்குது த தத்வாஸ் ஆஃப் லிமிட்டட் இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லப்படுற அந்த அகங்காரம் வருது இல்லையா, தனித்தன்மை வருது இல்லையா. ஒரு பூச்சியை கூட எடுத்துக்கோங்களேன், ஒரு பல்லியை கூட எடுத்துக்கோங்களேன். பல்லியை வந்து ஏதோ ஒரு காக்காவோ ஒரு கழுகோ அப்படி துரத்துறது கிடுகிடுன்னு போய் பூந்துக்கிறது. அது இண்டிவிஜுவாலிட்டி அங்க. அதெல்லாம் ஜீவர்கள். எதெல்லாம் பயம் இரட்டை உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டிருக்கோ அவைகள் எல்லாமுமே வந்து இண்டிவிஜுவல்ஸ், ஜீவராசிகள். அவைகளுக்கெல்லாம் தனித்தனியான மன உலகங்கள் இருக்கின்றன. அதனாலதான் டோட்டலா விவரிக்கிறார். தானென்ற சிவம் எப்படி பிரம்மாண்டமா பலவிதமான அனுபவ நிலைகளுக்கு ஆட்படுறதுன்றத முதல்ல வந்து யூனிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிவா, அதாவது பியூர் அவேர்னஸ், சுத்த தன்மையில இருக்கும் பொழுது எப்படி கதன்னு இருக்கு. அதனாலதான் அந்த சுத்த தன்மையான அந்த சுத்த வித்யாவை நோக்கி நம்ம போறோம். இந்த 8 விதமான ப்ராசஸையும் பார்த்து அதுக்குள்ள போய் நம்மள அர்ப்பணிக்க போறோம். ஐயோ, தனித்து மனம் கிடையாது, தனித்து புத்தி கிடையாது, தனித்து சென்சஸ் கிடையாது, தனித்து அகங்காரம்னு ஒண்ணுமே கிடையாது. வாழ்பவனே இங்க தனிமையா ஒருத்தன் இல்லை அப்படின்னுட்டு. ஏன்னா அப்பதான் வந்து அங்க என்ட்ரியே கிடைக்கும். அனுகிரகம் வரதே இந்த மாதிரி விசார பார்வையா வந்து நிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு பல பிறவிகளுக்கு அப்புறம் இந்த விஞ்ஞானம் வந்து அறியப்படுறது.
ஏன்னா இப்பதான் ஆஸ்வாசம் அடைஞ்சிருக்கு. சித்தம் ஆகியிருக்கிற மனத்துக்கு தான் இது வந்து கேட்கப்படும், உள்ளே ப்ராசஸ் செய்யப்படும். என்ன சிவமே தான் பண்றது. அதையும் சிவம் தனக்குள்ள இழுத்துக்கிறது, தானே சித்தமாக்கிக்கிறது. தானா இருக்கிற அந்த ஜீவனை வந்து அறியாமையிலேருந்து விலக்கி 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 தன் மேல ஆர்வத்தை காட்ட வச்சு தன்னை நோக்கி இழுத்து அணைச்சுக்கிறது. அந்த ப்ராசஸ் தான் நம்ம இப்ப இந்த 8 தன்மைகளை பார்த்துருக்கோம். இதுல வந்து ஒண்ணுத்தையும் தனியா ஃபர்ஸ்ட் சுத்த வித்யான்னா என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அசுத்த வித்யான்னு சொல்லப்படுற மாயா காரியம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்றத பார்ப்போம். இப்ப இந்த 8 விதமான அனுபவ நிலைகள், அதான் எல்லாமே சிவம் தான். மேட்டர் வரைக்கும் சிவம் தான். அதுதான் கடைசியா மண்ண சொல்வா, மண் ஈராக சிவம் முதல் அப்படின்வா. 36 தத்துவங்களா விரியிறது. இந்த ஃபர்ஸ்ட் சொல்ற சிவ தத்துவம் வந்து 5 தத்துவங்களா இருக்கு. 6வது the தத்வாஸ் ஆஃப் த லிமிட்டெட் இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுற மாயா காரியம் ஆரம்பிக்கிறது. அது வந்து ஒரு 5 தத்துவம். 6 அது வந்து 6 தத்துவம். 6 5 11. அதுக்கப்புறம் வந்து இந்த தத்வாஸ் ஆஃப் த லிமிட்டெட் இண்டிவிஜுவல் புருஷன் சொல்லப்படுற தனி ஜீவன். அதான் சொன்னீங்களே, தனி ஜீவன்னா புலன் இருக்கிறது, ஃபீலிங் இருக்கிறது எல்லாம் தனித்த ஜீவர்கள், எல்லாமே தனித்த ஜீவர்கள். நம்ம வந்து மனுஷா மாத்திரம் தான் ஜீவன் கிடையாது, இங்க எல்லாமே தனித்த ஜீவன். புருஷன் பிரகிருதி 13 ஆச்சு. அப்புறம் தத்வாஸ் ஆஃப் மென்டல் ஆபரேஷன், புத்தி அகங்காரம் மனம் 14 15 16. அதுக்கப்புறம் இந்த தத்வாஸ் ஆஃப் சென்சிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் 3 இருக்கு. சொன்னேன் இல்லையா, ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், 5 தன்மாத்திரைகள், இது 3. ஸோ எவ்வளோ ஆச்சு? 16 3 19. அப்புறம் சாரி, ஞான புலன்கள் 5, கர்ம புலன்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, அப்புறம் 5 தன்மாத்திரைகள் 15 ஆச்சு. 16 15 31. அப்புறம் கடைசியா மெட்டீரியாலிட்டின்னு சொல்லப்பட்ட தத்வாஸ் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, அதாவது பொருட்களின் தோன்றியுள்ள ஜட பொருட்களின் தன்மைகள் அப்படின்றது, அது ஒரு 5. 31 5 36. ஸோ இந்த 36ல அந்த 35 பத்திய விளக்கங்கள் கிடைக்கும் பொழுதே நம்ம சிவஸ்வரூபமா மாறிடுறோம். இதுதான் இந்த ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் பிரபஞ்சம். இதுக்குள்ள ஊடுருவி எல்லாமாக இருக்கிற அந்த சிவத்தன்மை தான் காட்லினஸ். அந்த சிவஸ்வரூபம் தான் நம்மளுடைய கோர்லயும் இருக்கு. அயமாத்மா பிரம்மம்னு வரும், அகம் பிரம்மாஸ்மின்னு வரும். நானே பிரம்மமாய் இருக்கிறேன், நானே அந்த தெய்வம், நானே அந்த கடவுள் தன்மை, நானே இந்த ஆன்மா, ஆன்மான்னு சொல்லப்படுறது அந்த பரம்பொருள் அப்படின்னு எல்லாம் வேத வாக்கியங்கள் உபதேசம் பண்ணும். அதுக்கு உண்டான வியாக்கியானங்களை தான் கொடுத்துருக்கார். இந்த 36 தத்துவங்களுடைய பேஸை வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கு மேல அவர் வந்து எங்க பிடிக்கணும்ன்றத சொல்லி கொடுக்க போறார் சிவசூத்திரங்கள்ல. ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஃபார்முலாலையும் ஒவ்வொரு விளக்கத்திலையும் சின்னதா தான் இருக்கும். அதுல இருந்து நேர எப்படி வந்து சிவத்தன்மையா சட்டுன்னு மாறி இருக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு முழுமையான ஒரு அடைக்கலம் கொடுக்கறதுக்கு இந்த சிவசூத்திரங்கள் வந்து ரொம்ப அற்புதமான விளக்கங்கள் சிவபெருமானிலே கொடுக்கப்பட்டது. பார்ப்போம். இப்ப வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த சிவ தத்துவங்களே எதை பேஸ் பண்ணி இருக்கு? அல்டிமேட் ரியாலிட்டி, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் வேர்ல்ட் ப்ராசஸ், பாண்டேஜ், லிபரேஷன். இந்த 4 மேஜர் தன்மைகள் தான். இப்ப நம்ம பசுன்னு சொல்லப்பட்ட பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பந்தப்பட்டவன் யாருன்றத பார்த்தாலே பந்தம்ன்றதே இல்லாம போயிடும். அப்ப அந்த சுத்த தத்துவங்களான வேர்ல்ட் ப்ராசஸ் எல்லாம் தெரியும். இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் நம்மாலேயே சிவம் வந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. நாமே சிவத்துக்கு ஊடகங்களாக இருந்து இதை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற உண்மைகள்லாம் நம்ம கிட்ட செட் ஆகும். அதை வந்து தீவிரமா பார்ப்போம். இப்ப இதை பேஸ் பண்ணி ஒரு தியானம் பண்ணுவோம். என்னன்னா, இப்ப சொன்னேன் இல்லையா, 36 தத்துவங்கள், மண்ணுலேருந்து 5 பூதங்கள்லேருந்து, மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அப்புறம் வந்து 5 தன்மாத்திரைகள், அப்புறம் 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் பிரகிருதின்னு சொல்லப்படுற இந்த தோற்றம், ஆப்ஜெக்ட் பூரா சிவம் பரவி இருக்கார். புரியுதா? இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ்ல கூட சிவம் தான் இருக்கார். அதனுடைய விஞ்ஞானம் கூட அவர் தான். புரியுதா? அதனாலதான் ஒரு புல்லு கூட வந்து சிவமே.
அருகம்புல்ல நம்ம விநாயகருக்கு படைச்சு வழிபடுறோம். இங்க எல்லாமுமே பரபிரம்மம் ஸ்திதியிலேயே இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி மென்டல் ஆபரேஷன், அதுக்கும் மேல வந்து பிரகிருதி, அதுக்கும் மேல புருஷன், அதுக்கும் மேல வந்து 5 மாயா காரியங்கள் திறமைகளாக எப்படி குறுகுகின்றன. ஒண்ணு குறுகினாதான் எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொன்னாதான் வந்து அந்த திறமையை வெளிப்படும். அங்க அஞ்ஞானம் வேணும். எனக்குன்னு என்னை ஏதோ உடம்பா நான் நினைக்கணும். அந்த மாதிரி மாயா காரியம் அதுக்கு மேல இருக்கு. அதுக்கும் மேல சுத்த தத்துவங்கள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி தோற்றத்துக்கு வந்த எந்த சக்திகளும் கூட நான் இல்லை. அதனாலதான் இப்ப என்ன பண்ண போறேன், நீங்க தியானம் பண்ண போறேன். தியானம் பண்ணா சக்தி எப்படி வெளிப்பட போறது? நீங்க ஒரு தனி இருப்பா, உங்க ஒரு பேசிக் ஹம்மிங் மாதிரி, ஹம் ஃபீலிங் மாதிரி உள்ளுக்குள்ள உங்களோட இருப்ப, உடல் இருப்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அது கூட நீங்க இல்லை அப்படின்னு நேர பாருங்கோ. இதை தவிர்த்து உலகத்தையும் உங்களையும் இங்கு போட்ட முடிச்சான எண்ணங்கள், நினைப்பு மரப்புகளா வரும்பொழுது இவைகளும் நான் அன்று அப்படின்னு அந்த 35 தத்துவங்களையும் ஒரு சேர விலக்கி, நான் வெறும் சிவமே, நான் வெறும் கவனமே, நான் சுத்த தூய இருப்பேன், இருந்து ஒளிரும் தன்மையான அஸ்தி பாதி என்ற அடிப்படை தன்மைகளே என்னுடைய சொரூபம். இதுதான் என்னுடைய ஆனந்தமய கோஷத்துல இருக்கு. இததான் வந்து புத்தியானது விஞ்ஞானமய கோஷத்துல இருந்து ஆழ்ந்த உறக்கத்துல அருகில இருக்கிற அந்த சிவமான அந்த தன்மையோட கழிச்சு இருந்துட்டு தூக்க சுகத்தை எல்லாரும் அடையறா. இததான் நீங்க பண்ண பொருள். எது வந்தாலும் வந்து அது தோற்றத்துக்கு வந்துள்ளது. அது நான் அன்று, இவைகள் என்னுடைய இவைகள் அல்ல. இவ்வளவுதான். பண்ணிட்டு அந்த வெற்றிடத்துல போய் நில்லுங்க. வெற்றிடத்தை பத்தி திருப்பி இந்த 35 தத்துவங்களா மாறி எதுவும் பேசாதீங்க. எங்க தொட்டாலும் தப்பான இடம். அதெல்லாம் தொடாமல் தொடணும், பார்க்காமல் பார்க்கணும். புரியுதா? பார்க்காமல் பார்க்கணும். ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்கன்னா இழுப்பிட்டு திருப்பி தூங்க பண்ணியா பாப்பீங்க? அந்த மாதிரி கிடையாது. புரியுதா? அப்படியே தூங்கிட்டு இருக்குன்னா அப்படியே அது கழிச்சுன்னு இருக்கும். வெறும் சத்தம் கூட போடாம போய் பார்த்துட்டு வருவோம்ல, அந்த மாதிரி சிவத்தை வாட்ச் பண்றதாவே இருக்கணும். பண்ற போற தியானம் பண்ணுங்கோ. மணி சத்தத்தை நினைச்சு விடுறேன். இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த சத்சங்கத்துல சிவசூத்திரங்களை தொடருவோம்.